யாரையாவது ஒன்றைச் செய்ய வைக்க மிகச்சிறந்த வழி அதைச் செய்ய வேண்டாம் என்று சொல்வதுதான் என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது ஏதோ முட்டாள்தனம் போலத் தோன்றலாம். ஆனால் இது பண்டைய காலத்து ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் பயன்படுத்திய மிகச் சக்தி வாய்ந்த ஒரு உளவியல் உத்தி. இன்று மற்றவர்களை சமாதானப்படுத்த முயலும்போது 99% மக்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறைப் பற்றிதான் நாம் பார்க்கப் போகிறோம். ஸ்டோயிக் ஞானத்தை அடிப்படையாகக் கொண்ட இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி உங்கள் வாழ்க்கையையே எப்படி மாற்றப் போகிறது என்பதை பாருங்கள். நாம் பல நேரங்களில் நேரடியாக கோரிக்கை வைப்பதன் மூலமோ அல்லது வாதாடுவதன் மூலமோ ஒரு மாற்றத்தைக் கொண்டுவர முயல்கிறோம். ஆனால் இது சுவரில் முட்டிக்கொள்வதற்குச் சமம். இந்த வீடியோவின் இறுதி வரை இணைந்திருங்கள். வெறும் ஒரு தந்திரத்தை மட்டுமல்ல, இதுவரை உங்களால் கையாள முடியாத சூழ்நிலைகளைக் கூட எப்படி உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்கிற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நாம் எதையாவது அடைய வேண்டும் என்றால் முதலில் அதை பிடிவாதமாகத் துரத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அந்த ஞானிகள் ஏன் சொன்னார்கள் என்பது உங்களுக்கு விளங்கும். முதலில் அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்போம். நாம் வாழும் இந்த உலகமே ஒருவரை ஒருவர் ஆதிக்கம் செலுத்த துடிக்கும் இடமாக இருக்கிறது. பெற்றோர்கள் குழந்தைகளை, மேலதிகாரிகள் ஊழியர்களை, நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை என அனைவரும் மற்றவர்களை கட்டுப்படுத்தவே நினைக்கிறார்கள். இதற்காக நாம் சிறு வயதிலிருந்தே பழகிய ஒரு முறைதான் நேரடி வற்புறுத்தல். நாம் பல காரணங்களைச் சொல்கிறோம், கெஞ்சுகிறோம், சில நேரங்களில் அதிகாரத்தை கூட காட்டுகிறோம். ஆனால் இது ஏன் பல நேரங்களில் தோல்வியடைகிறது? இதற்கு பின்னால் சைக்கலாஜிக்கல் ரியாக்டன்ஸ் என்ற ஒரு உளவியல் உண்மை இருக்கிறது. அதாவது ஒருவருடைய முடிவெடுக்கும் சுதந்திரத்தில் யாராவது தலையிடுகிறார்கள் என்று அவருக்குத் தோன்றினால் அவருடைய மனது இயல்பாகவே அதை எதிர்க்கத் தொடங்கும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக அழுத்தம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர் பிடிவாதம் பிடிப்பார். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நானே முடிவெடுப்பேன் என்று நம் அடிமனது கத்தும் ஒரு தற்காப்பு முறை இது. இங்குதான் மார்கஸ் அரேலியஸ், செனகா மற்றும் எபிக்டெட்டஸ் போன்ற ஸ்டோயிக் அறிஞர்கள் களம் இறங்குகிறார்கள். அவர்கள் மனித உளவியலை மிகத் தெளிவாகப் புரிந்தவர்கள். நம்மால் நம்மை மட்டுமே முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மற்றவர்களின் பிடிவாதத்தை உடைப்பதற்கு பதிலாக ஒரு தேர்ந்த ஜூடோ வீரரைப் போல எதிராளியின் வேகத்தையும் பலத்தையுமே அவர்களுக்குச் சாதகமாக மாற்றிக்கொள்ளும் கலையை அவர்கள் கையாண்டார்கள். முதலில் நாம் எல்லாரும் செய்கிற ஒரு முக்கியமான தவறு அதிகாரத்தையும் அழுத்தத்தையும் காட்டினால் மற்றவர்களை வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நம்புவது. நம்முடைய கருத்தை மிகத் தெளிவாகவும் பிடிவாதமாகவும் சொன்னால் மற்றவர்கள் அதை உடனே ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். அதற்காக பல ஆதாரங்களை திரட்டுகிறோம், தர்க்கரீதியாக பேசுகிறோம், ஏன் சில நேரங்களில் சத்தத்தை கூட உயர்த்துகிறோம். நாம் ஏதோ அறிவுபூர்வமாக பேசுவதாக நமக்குள் நாமே சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் மற்றவர்களுடைய சுதந்திரமான முடிவெடுக்கும் திறனுக்கு எதிராக நாம் போர் தொடுக்கிறோம். ஒரு பெரிய பந்தை நீங்கள் முன்னால் தள்ளுவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாகவும் பலமாகவும் அதை தள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு அது எதிர்ப்பை காட்டும். மனித மனமும் அப்படித்தான். நேரடி அழுத்தத்தை மக்கள் ஒரு தாக்குதலாகவே பார்க்கிறார்கள். தங்களுக்குரிய கருத்துச் சுதந்திரமும் விருப்பமும் பறிக்கப்படுவதாக அவர்கள் உணர்கிறார்கள். இதன் விளைவாக நமக்கு கிடைப்பது இணக்கமல்ல, மாறாக ஒரு பெரிய எதிர்ப்புச் சுவர். பிடிவாதம், எரிச்சல் மற்றும் வேண்டுமென்றே எதிர்த்துச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான் அங்கே உருவாகிறது. இதில் மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால், நாம் சொல்வது சரிதான் என்று அந்த நபருக்கு ஆழமனதில் தெரிந்தாலும் கூட நாம் கொடுக்கும் அழுத்தம் அவரை எதிர்முனையில் நின்று வாதிட வைக்கும். தனது சுயமரியாதையையும் தனித்துவத்தையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே அவர் இப்படிச் செய்வார். ஒரு சாதாரண உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். பெற்றோரும் அவர்களின் டீனேஜ் பிள்ளையும். பெற்றோர் இப்படிச் சொல்கிறார்கள், நீ இன்னும் அதிகமா கணக்கு படிக்கணும், இல்லைன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவ, அப்புறம் உன் எதிர்காலமே பாழாயிடும். பெற்றோரின் பார்வையில் இது நியாயமான, அக்கறையான ஒரு விஷயமாகத் தெரியலாம். ஆனால் அந்த பிள்ளை இதை எப்படி புரிந்து கொள்கிறது? அதற்கு இது இப்படித்தான் கேட்கிறது, நீ ஒரு முட்டாள், உனக்கு எது நல்லதுன்னு உனக்கே தெரியல, எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றதை மட்டும் செய். இங்கே அந்த பிள்ளையின் சுதந்திரம் பறிக்கப்படுவதாக அது உணர்கிறது. அதற்கு அவர்கள் காட்டும் எதிர்வினை என்ன தெரியுமா?
அவர்கள் கணக்கு பாடத்தை இன்னும் அதிகமாக வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்களுக்கு என்று ஒரு சுய விருப்பம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வதற்காகவே வேணுமென்றே எல்லாத்தையும் தலைகீழாகச் செய்வார்கள். இதனால் தங்கள் எதிர்காலமே பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று பிடிவாதம் பிடிப்பார்கள். இந்தச் சூழலில் பெற்றோர் ஒரு பெரிய பொறியில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு வற்புறுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு எதிர்ப்பும் அதிகமாகவும், இன்னும் அதிக கண்டிப்பு காட்டுவது, தண்டனை கொடுப்பது என்று அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போவார்கள். ஆனால் இது அந்த பிள்ளையின் சுதந்திரப் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தத்தான் உதவுமே தவிர தீர்வை தராது. இறுதியில் எல்லாருமே தோற்றுப் போகிறார்கள். பெற்றோரின் நோக்கம் நிறைவேறவில்லை. பிள்ளையின் மதிப்பெண்களும் குறைந்து விடுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு இடையிலான உறவும் நீண்ட காலத்திற்கு பாதிப்படைகிறது. நல்ல எண்ணத்தோடு சொன்னாலும் அதை ஒரு அழுத்தமாக திணிக்கும்போது அது எப்படி ஒரு மோசமான விளைவை தரும் என்பதற்கு இதுவே மிகச் சிறந்த உதாரணம். இதே சூழல்தான் தனிப்பட்ட உறவுகளிலும் நடக்கிறது. ஒரு துணை மற்றவரிடம், "நம்ம ஏன் முன்ன மாதிரி ஒன்னா நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறோம், நீ என் மேல அக்கறையே காட்டுறதில்ல" என்று சொல்லும்போது அது ஒரு நியாயமான கோரிக்கையாகத்தான் தோன்றும். ஆனால் அடுத்தவருக்கு அது ஒரு குற்றச்சாட்டாகவும் கட்டளையாகவும் தான் கேட்கும். "நீ ஒரு சரியான துணை இல்லை, நீ எனக்காக எதையும் செய்யவில்லை, நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்" என்பதுதான் அவருக்கு புரியும். இது உடனே அவரை தற்காத்துக் கொள்ளத் தூண்டும். இதனால் மகிழ்ச்சியாக ஒன்றாக இருக்க நினைப்பதற்கு பதிலாக அவர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியோ அல்லது விவாதம் செய்தோ மெல்லத் தள்ளிப் போக ஆரம்பிப்பார். ஏனென்றால் இனி சேர்ந்து இருப்பது என்பது ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்காது. அது ஒரு கட்டாயமாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் மாறிவிடும். அன்பையும் அக்கறையையும் ஒருவரிடமிருந்து வற்புறுத்திப் பெற நினைப்பது எப்போதும் தோல்வியில்தான் முடியும். அன்பும் கவனமும் மனப்பூர்வமாக வர வேண்டிய விஷயங்கள். ஒருமுறை அது பேரம் பேசும் பொருளாகவோ அல்லது வற்புறுத்தலாகவோ மாறிவிட்டால் அதன் மதிப்பையே அது இழந்துவிடும். நம் துணையை நெருங்கி வர வைக்க வேண்டும் என்று நினைத்து நாம் செய்யும் இத்தகைய முயற்சிகள் உண்மையில் அவர்களை இன்னும் தூரத்தில்தான் தள்ளிவிடுகின்றன. ஒரு பாலத்தை கட்ட வேண்டிய இடத்தில் நாமே ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கி விடுகிறோம். சரி, இந்த விஷயம் நம் மனதுக்குள் எப்படி வேலை செய்கிறது என்று கொஞ்சம் ஆழமாகப் பார்ப்போம். யாராவது நம்மை எதற்காவது வற்புறுத்தும் போது நாம் ஏன் இவ்வளவு தீவிரமாக எதிர்வினை ஆற்றுகிறோம்? இதைத்தான் உளவியலில் சைக்காலஜிக்கல் ரியாக்டன்ஸ் என்று அழைக்கிறார்கள். 1960களில் உளவியலாளர் ஜாக் பிரேம் என்பவர் இந்த தத்துவத்தை உருவாக்கினார். இதன் பின்னணியில் இருக்கும் உண்மை மிக எளிமையானது. மனிதர்கள் எப்போதும் தங்கள் சுதந்திரத்தை மதிக்கிறார்கள். நமது தேர்வு செய்யும் சுதந்திரத்திற்கு யாராவது அல்லது ஏதேனும் ஒன்று தடையாக இருப்பதாக உணர்ந்தால் அந்த சுதந்திரத்தை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற வேகம் நமக்குள்ளே பிறக்கிறது. அதைச் செய்வதற்கு மிக எளிமையான வழி என்ன தெரியுமா? எதைச் செய்ய வேண்டாம் என்று நம்மிடம் சொல்லப்படுகிறதோ அல்லது எது திணிக்கப்படுகிறதோ அதற்கு நேர் மாறாகச் செய்வதுதான். இது ஏதோ யோசித்துச் செய்யும் காரியம் அல்ல. இது உணர்வு பூர்வமான ஒரு தன்னிச்சையான எதிர்வினை. பரிணாம வளர்ச்சியின் போது இது நம் மூளையிலேயே பதிவாகிவிட்டது. ஆதிகாலத்தில் பிழைத்திருக்க வேண்டுமென்றால் சுயமாக முடிவெடுக்கும் திறன் மிக அவசியமாக இருந்தது. அதனால் நீங்கள் ஒருவரிடம் "நீ இதைச் செய்தே ஆக வேண்டும்" என்று சொல்லும்போது அவருடைய மூளையில் இருக்கும் ஒரு மிகப் பழமையான மென்மையான பொத்தானை நீங்கள் அழுத்துகிறீர்கள். அந்த பொத்தான் உடனே "எச்சரிக்கை, உன் சுதந்திரத்திற்கு ஆபத்து" என்று ஒரு அபாய ஒலியை எழுப்பத் தொடங்கும். அந்தச் சத்தத்தில் நீங்கள் சொல்லும் நியாயமான காரணங்கள் எதுவுமே அவர் காதில் விழாது. அவர் உங்களை கவனிப்பதை நிறுத்திவிட்டு தன் சுதந்திரத்தை காப்பாற்றப் போராடத் தொடங்கிவிடுவார். சரி, நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்று இப்போது புரிந்துவிட்டது. நேரடியாக அழுத்தம் கொடுப்பது எப்போதுமே பலன் தராது. அப்படியானால் இதற்கு என்னதான் வழி? அதுதான் ரிவர்ஸ் சைக்காலஜி. முதலில் இதன் பொருளைச் சரியாக புரிந்து கொள்வோம். ஒருவரிடம் "இதைச் செய்யாதே" என்று சொல்லிவிட்டு அவர் அதைச் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மட்டும் ரிவர்ஸ் சைக்காலஜி கிடையாது. இது அதைவிட மிக நுணுக்கமான ஒரு கலை. ஒருவர்தான் எடுக்கும் முடிவு தன்னுடையதுதான் என்று முழுமையாக நம்பி, அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை அவரே சுயமாக எடுக்கும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் இந்த தந்திரம். இது ஒரு ஏமாற்று வேலை அல்ல, மனித இயல்பை புரிந்து கொள்வது. ஒரு பந்தை வலுக்கட்டாயமாகத் தள்ளுவதற்குப் பதிலாக
அது தானாகவே சரியான திசையில் உருண்டு செல்லும் வகையில் அதன் பாதையை சற்று மாற்றியமைப்பது போலத்தான் இது. அவர்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்குப் பதிலாக அதை இன்னும் அதிகப்படுத்திக் காட்டுகிறீர்கள். அந்தச் சூழ்நிலை தன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அந்த நபர் உணரத் தொடங்குவார். எப்போது ஒருவர் நிதானமடைந்து தன் மனத்தடையை நீக்குகிறாரோ அப்போது அவர் புதிய யோசனைகளை ஏற்றுக்கொள்ளத் தயாராகிறார். நீங்கள் சொல்ல நினைக்கும் அந்த விஷயத்தையும் சேர்த்துத்தான். நடைமுறையில் இது எப்படிச் செயல்படுகிறது? ஒருவருக்குச் சுதந்திரம் அளிப்பதும் அவரது மாற்றுக் கருத்துக்களை மதிப்பளிப்பதும் தான் இதன் ரகசியம். டீனேஜ் பையன் மற்றும் கணிதப் பாடத்தை உதாரணமாக மீண்டும் பார்ப்போம். நீ கண்டிப்பா கணக்கு படிச்சே ஆகணும் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு பெற்றோர் இப்படிச் சொல்லலாம். தெரியுமா, நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை கணிதம் உனக்கு சரியா வராம இருக்கலாம். அது கஷ்டமான பாடம், எல்லாருக்கும் அது சுலபமா வராது. அதனால உனக்கு எது நல்லா வருதோ அதுல நீ கவனம் செலுத்தலாம். முடிவு உன்னோடதுதான். நீ எதை முடிவெடுத்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். அந்த பையனோட மனசுல அப்போ என்ன தோணும்? அவனோட சுதந்திரத்தை பறிக்க யாரும் இல்லைங்கிற நிம்மதி வரும். யாரும் அவனை வற்புறுத்தல, மாறாக முழு முடிவையும் அவங்கிட்டயே விட்டாச்சு. இப்போ அவனுக்கு தானாவே அந்த பிடிவாதம் போயிடும். உணர்ச்சி வசப்படாம அவனால அந்த சூழலை யோசிக்க முடியும். உண்மையிலேயே என்னால முடியாதா? இல்ல எல்லாரும் கட்டாயப்படுத்துறாங்கன்னு நான் அப்படி நினைக்கிறேனா? நான் செஞ்சு காட்டணும்னு முயற்சி செஞ்சு பார்த்தா என்ன? இப்படி அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். நீங்க வெளியில இருந்து கொடுத்த அழுத்தத்தை நீக்கிட்டீங்க. இப்போ அவனோட சுயமரியாதையும் தன்னால முடியும்னு நிரூபிக்க நினைக்கிற அவனோட அந்த துடிப்புமே அவனை செயல்பட வைக்கும். இங்கே ஒரு முக்கியமான தவறான கருத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ரிவர்ஸ் சைக்காலஜி என்பது ஒரு மட்டமான தந்திரம் என்று பலர் கருதுகிறார்கள். உங்கள் எண்ணம் தவறாக இருந்தால் அது உண்மையாகவே ஒரு ஏமாற்று வேலையாக மாறிவிடும். ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உங்கள் சுயநலத்திற்காக மட்டும் இந்த முறையை பயன்படுத்தினால் அது நிச்சயம் கையாளுதல், மேனிபுலேஷன் தான். ஆனால் ஒரு நபர் தனது பிடிவாதம் அல்லது பயம் காரணமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கத் தயங்கும்போது அவருக்கு உதவும் நோக்கில் நீங்கள் இதைச் செய்தால் அது ஒரு சிறந்த வழிகாட்டுதல். இங்கே எண்ணம்தான் முக்கியம். ஸ்டோயிக் தத்துவவாதிகள் ஒருபோதும் பிறரை ஏமாற்றவோ அல்லது துன்புறுத்தவோ தங்கள் அறிவை பயன்படுத்தியதில்லை. அவர்களின் தத்துவம் அறநெறியை அடிப்படையாகக் கொண்டது. எனவே இந்த முறையை பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அந்த நபரின் நலனுக்காகச் செய்கிறேனா அல்லது என் சுயநலத்திற்காகவா? உங்கள் குழந்தை ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பெற வேண்டும் என்பதற்காக படிக்கச் சொன்னால் உங்கள் நோக்கம் தூய்மையானது. உங்கள் துணையுடன் பிணைப்பை வலுப்படுத்த அவரோடு நேரம் செலவிட விரும்பினால் அதுவும் நேர்மையானது. உங்கள் செயலில் உள்ள உண்மைத்தன்மைதான் ஒரு நல்ல செல்வாக்கை வெறும் தந்திரமாக மாறிவிடாமல் பாதுகாக்கிறது. இந்த மெல்லிய அறக்கோடு எங்கே இருக்கிறது? அது மற்றவர்களின் சுதந்திரத்தை மதிப்பதில்தான் அடங்கியிருக்கிறது. கையாளுதல், மேனிபுலேஷன் என்பது ஒருவருடைய விருப்பத்தை தந்திரமாக பறிக்க முயல்கிறது. ஆனால் ஒரு சிறந்த வழிகாட்டுதல் என்பது அவர்களின் பார்வையை விரிவுபடுத்தி அவர்கள் தெளிவான முடிவை எடுக்க உதவுகிறது. தலைகீழ் உளவியலை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும்போது நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. மாறாக ஒரு மாற்றுப் பார்வையை முன்வைக்கிறீர்கள். நான் சொல்வது தவறாக இருக்கலாம், ஆனால் இதை இப்படி பார்த்தால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். மாற்று கருத்து சொல்லும் உரிமையை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். ஒரு உரையாடலில் நீங்கள் ஒருவருக்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த மரியாதை இதுதான். இதில் உள்ள ஆச்சரியம் என்னவென்றால், எப்போது ஒருவரால் சுதந்திரமாக இல்லை என்று சொல்ல முடிகிறதோ அப்போதுதான் அவர்களுக்கு ஆம் என்று சொல்லும் ஆர்வம் அதிகமாகிறது. ஏனெனில் அந்த ஆம் என்பது யாரோ திணித்தது அல்ல, அது அவர்களாகவே எடுத்த முடிவு. எனவே உரையாடலில் எப்போதும் பின்வாங்குவதற்கான ஒரு வழியை விடுங்கள். யாரையும் ஒரு மூலைக்கு தள்ளாதீர்கள். உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவது அதிகாரத்தில் இல்லை, அது அணுகுமுறையின் மென்மையில்தான் இருக்கிறது. ஒரு நபர் தானாகவே முடிவை நோக்கி வர வேண்டும். உங்கள் வேலை அந்த பாதையை சற்று வெளிச்சம் போட்டுக் காட்டுவது மட்டும்தான். இப்போது இதை ஸ்டோயிக் தத்துவத்தோடு இணைத்துப் பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் இதை எப்படி தெரிந்து வைத்திருந்தார்கள்? அவர்களின் போதனையின் ஆணிவேர் கட்டுப்பாட்டின் இருமை.
டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் என்பதுதான். எபிக்டெட்டஸ் என்ற தத்துவ ஞானி இப்படிச் சொன்னார்: சில விஷயங்கள் நம் அதிகாரத்திற்கு உட்பட்டவை, சில இல்லை. நம்முடைய எண்ணங்கள், முடிவுகள் மற்றும் செயல்கள் நம் அதிகாரத்திற்கு உட்பட்டவை, ஆனால் மற்றவர்களின் கருத்துக்கள், அவர்களின் முடிவுகள், உணர்வுகள் மற்றும் வெளி உலகில் நடப்பவை நம் கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு, அதாவது மற்றவர் மீது அழுத்தம் கொடுப்பது, நம் கைமீறிய ஒரு விஷயத்தை, அதாவது இன்னொருவரின் விருப்பத்தை மாற்ற முயல்வதுதான். இது வெறும் ஆற்றல் விரயம் என்றும் இறுதியில் ஏமாற்றத்தையே தரும் என்றும் ஒரு ஸ்டோயிக் அறிவார். அதற்கு பதிலாக அவர் தன்னால் எதை மாற்ற முடியுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துகிறார், அதாவது தனது வார்த்தைகள் மற்றும் செயல்களில். அவர் யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்துவதில்லை, மாறாக தனக்குத் தேவையான முடிவைப் பெறுவதற்கான தகுந்த சூழலை உருவாக்கும் வகையில் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறார். அவர் ஆற்றைத் தள்ளுவதில்லை, மாறாக அதன் போக்கை மாற்றுகிறார். இது ஒரு ஆழமான மனமாற்றம். இது தேவையற்ற பதற்றத்திலிருந்து நம்மை விடுவித்து சூழ்நிலையின் மீது நமக்கு உண்மையான அதிகாரத்தை தருகிறது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள் பயன்படுத்திய ஒரு வலிமையான உத்திதான் இந்த ப்ரீமெடிடேசியோ மலோரும், அதாவது வரப்போகும் இன்னல்களை முன்னரே கணிப்பது. ரிவர்ஸ் சைக்காலஜியை விரும்புபவர்களுக்கு இது ஒரு கச்சிதமான கருவி. பொதுவாக மிக மோசமான சூழ்நிலைகளை முன்னரே கற்பனை செய்து பார்த்து அதற்கு நம் மனதை தயார்படுத்துவதே இதன் நோக்கம். தத்துவ ஞானி செனிகா சொல்வது போல, வறுமையோ அல்லது நோயோ வந்தால் கூட அதை எதிர்கொள்ளும் துணிவை இது கொடுக்கும். ஆனால் இதே உத்தியை மற்றவர்களை கையாளவும் நம்மால் பயன்படுத்த முடியும். எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்தை புகழ்ந்து தள்ளுவதற்கு பதிலாக அதில் இருக்கும் கஷ்டங்களை வெளிப்படையாக பேசுங்கள். நீங்கள் யாரையாவது ஒரு புதிய ப்ராஜெக்டில் ஈடுபடுத்த நினைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு என்று சொல்வதற்கு பதிலாக, இங்க பாரு, இந்த வேலை ரொம்ப கஷ்டமானது, நிறைய நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும், அழுத்தம் அதிகமா இருக்கும், ஒருவேளை இது உனக்கு செட்டாகாம கூட போகலாம் என்று சொல்லிப் பாருங்கள். இங்கே நீங்கள் அவர்களை வற்புறுத்தவில்லை, மாறாக அவர்களது திறமைக்கு ஒரு சவால் விடுகிறீர்கள். ஒரு தடையை நீங்கள் உருவாக்கும்போது அதை தாண்டி சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும். இப்போ வரப்போகும் இன்னல்களை முன்கூட்டியே சிந்திக்குவோம். இந்த ஸ்டோயிக் முறையை ப்ரீமெடிடேஷோ மலோரும் வேறொரு உதாரணம் மூலமா பார்க்கலாம். உங்க நண்பரை உடற்பயிற்சி செய்ய வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஜிம்முக்கு வா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீ ரொம்ப சுறுசுறுப்பா உணருவ அப்படின்னு வழக்கமான வார்த்தைகளை சொல்றதுக்கு பதிலா இந்த ஸ்டோயிக் முறைய முயற்சி செஞ்சு பாருங்க. அவர்கிட்ட இப்படி சொல்லுங்க: தெரியுமா, நான் ஜிம்முக்கு போறேன், ஆனா நிஜமா சொல்றேன், அது சாதாரண விஷயமே இல்ல, ரொம்ப கஷ்டம். அதிகாலையிலேயே எந்திரிக்கணும், உடல் வலி எடுக்கும், மத்த விஷயங்களுக்கு நேரமே இருக்காது. முதல் 2 மாசம் எந்த மாற்றமும் தெரியாது, வெறும் அசதிதான் மிஞ்சும். இது எல்லாருக்கும் சரிப்பட்டு வராது. இதுக்கு மிகப்பெரிய மனதிடம் வேணும். இங்க நீங்க என்ன பண்றீங்க? கஷ்டங்களை அப்படியே ஒரு நிஜமான படமா அவர் முன்னாடி வைக்கிறீங்க. எதையும் ஒரு கவர்ச்சிகரமான பொய் வாக்குறுதியா நீங்க சொல்லல. இதனால உங்க மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. நீங்க எதையும் அவர்கிட்ட விற்க முயற்சி செய்யலன்னு அவர் புரிஞ்சுக்குவாரு. அதே சமயம் அவரோட சுயமரியாதையையும் நீங்க இங்க தூண்டி விடுறீங்க. அவரோட மனசுக்குள்ள, எனக்கு மட்டும் மனசிட்டம் இருக்காதா என்ன, இவனால முடியறப்போ என்னால முடியாதா, நான் என்ன அவ்வளவு பலவீனமானவனா அப்படிங்கிற எண்ணம் தானாவே ஓடும். நீங்க அவரை கட்டாயப்படுத்தி இழுக்கல, மாறாக அவர் முன்னாடி ஒரு சவாலை வைக்கிறீங்க. அந்த சவாலை அவரே தாண்டி வரணும்னு நீங்க தூண்டி விடுறீங்க. இப்படிதான் ஒரு சலிப்பான கடமைய ஒரு சுவாரஸ்யமான சவாலா நீங்க மாத்துறீங்க. ஸ்டோயிக் தத்துவத்தின் மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று தடைகளே வழி. மார்கஸ் அரேலியஸ் இதை பற்றி எழுதும்போது, பாதையில் எது தடையாக இருக்கிறதோ அதுவே வழியாக மாறுகிறது என்கிறார். ஒரு ஸ்டோயிக் சிந்தனையாளருக்கு தடை என்பது ஒரு சிக்கல் அல்ல, அது துணிச்சல், பொறுமை மற்றும் விவேகம் போன்ற நற்பண்புகளை வெளிப்படுத்த கிடைத்த ஒரு வாய்ப்பு. இது நம்முடைய சூழலுக்கு எப்படி பொருந்தும்? ஒரு மனிதரின் எதிர்ப்பு, அவருடைய பிடிவாதம் அல்லது அவர் சொல்லும் இல்லை என்பதுதான் அந்த தடை. பொதுவாக மக்கள் இந்த தடையை உடைக்கவோ அல்லது மோதவோ நினைப்பார்கள். ஆனால் ஒரு ஸ்டோயிக்
அந்த எதிர்ப்பின் ஆற்றலையே எனர்ஜி பயன்படுத்துவார். ஒருவர் உங்களிடம் இல்லை என்று சொல்லும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட சக்தியை செலவிடுகிறார். அந்த சக்தியோடு போராடுவதற்கு பதிலாக நீங்கள் அதை அப்படியே திசை திருப்பலாம். அவரோடு நீங்கள் உடன்படுங்கள். ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். இது உண்மையில் ஒரு தவறான யோசனைதான். இதில் உள்ள குறைகளைச் சுட்டி காட்டியதற்கு நன்றி என்று சொல்லுங்கள். நீங்கள் வாதிடாமல் அவருடைய எதிர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்வது அவரை நிலைகுலையச் செய்யும். அவர் ஒரு மோதலை எதிர்பார்த்திருப்பார், ஆனால் நீங்கள் அமைதியை முன்வைக்கிறீர்கள். அந்த தருணத்தில் அவருடைய எதிர்ப்பின் வேகம் எந்த தடையுமின்றி அவருக்கே திரும்புவதால் அது அவருடைய வாதங்களுக்கு எதிராகவே வேலை செய்யத் தொடங்கும். நிலைமையை சமன் செய்ய தான் நிராகரித்த அதே யோசனையில் இருக்கும் நன்மைகளை அவரே தேடிப் பேசத் தொடங்க வாய்ப்புள்ளது. ஸ்டோயிசிச தத்துவத்தின் மூன்றாவது முக்கிய அம்சம் அமோர் ஃபாட்டி. இதை எளிமையாகச் சொன்னால் விதியை நேசித்தல் என்று பொருள். நம் வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றையும், அது எதுவாக இருந்தாலும், அதை ஒரு நன்மையாகவே கருதி ஏற்றுக்கொள்வதே இந்த தத்துவம். இது ஏதோ ஒரு கையாலாகாத தனமோ அல்லது சோம்பேறித்தனமோ அல்ல, மாறாக யதார்த்தத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாகவும். இதற்கும் மற்றவர்களை கவர்ந்து நம் வழிக்குக் கொண்டு வருவதற்கும் என்ன சம்பந்தம்? மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஒருவரிடமிருந்து எதையாவது ஆவலோடு எதிர்பார்க்கும்போது நீங்கள் தெரியாமலேயே உங்கள் முடிவுகளுக்காக அவரை சார்ந்திருக்கத் தொடங்குகிறீர்கள். உங்களின் இந்த தேவையையும் பதற்றத்தையும் பிடிவாதத்தையும் உங்களை அறியாமலேயே உங்கள் உடல் மொழி மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுத்துவிடும். எதையாவது அடைவதற்கு துடிக்கும் ஒருவரிடமிருந்து விலகி இருக்கவே மக்கள் இயல்பாகவே விரும்புவார்கள். ஆனால் அமோர் ஃபாட்டியை பின்பற்றும் ஒரு ஸ்டோயிக் சிந்தனையாளர் எந்த ஒரு முடிவுக்கும் மனதளவில் தயாராக இருப்பார். அவர் தனது கருத்தை முன்வைப்பார், ஆனால் அதற்கு மறுப்பு வரும்போது அதை இயற்கையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வார். அவர் வருத்தப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார், யாரிடமும் கெஞ்சவும் மாட்டார். இந்த மன உறுதியும் அமைதியுமே அவரை மற்றவர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானவராகவும் அழுத்தமானவராகவும் காட்டுகிறது. அவர் எதையும் யாசிப்பதில்லை என்பதால் மற்றவர்கள் அவருக்கு தாங்களாகவே முன்வந்து உதவ நினைக்கிறார்கள். இந்த நிதானமான அமைதிதான் உங்களின் மிகப்பெரிய பலம். 2 சூழ்நிலைகளை கற்பனை செய்து பாருங்கள். முதல் சூழலில் ஒருவர் மிகுந்த ஆர்வத்துடன் கைகளை அசைத்து உங்களை எதிலோ சம்மதிக்க வைக்க முயற்சிக்கிறார். அவர் மிக வேகமாகவும் உணர்ச்சிவசப்பட்டும் பேசுகிறார், 1000 காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். அப்போது உங்களுக்கு என்ன தோன்றும்? ஒருவித அழுத்தத்தையும் அவரிடமிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையுமே அது உருவாக்கும். இப்பொழுது 2வது சூழ்நிலையை பாருங்கள். ஒருவர் மிகவும் நிதானமாக, எந்த பதற்றமும் இல்லாமல் தனது கருத்தைச் சொல்கிறார். இறுதியில், முடிவு உன் கையில், இதில் எனக்கு அவ்வளவு பெரிய ஈடுபாடு ஒன்றுமில்லை என்று சாதாரணமாக கூறிவிட்டு நகர்கிறார். இந்த இருவரில் யாருடைய பேச்சு உங்களுக்கு நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் தரும்? நிச்சயமாக 2வது நபருடையதுதான். ஏனென்றால் ஒருவருடைய அந்த உணர்ச்சியற்ற நிதானம் அவருக்கு இதில் சுயநலம் இல்லை என்பதை காட்டுகிறது. அவர் நடுநிலையாக பேசுவதாக நாம் உணர்கிறோம். அந்த அமைதி நமக்கும் தொற்றிக்கொண்டு எந்தவித முன்முடிவுகளும் இன்றி அவர் பேச்சைக் கேட்கத் தூண்டுகிறது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள், ஸ்டோயிக்ஸ், இத்தகைய மனநிலையை தொடர் பயிற்சியின் மூலம் பெற்றார்கள். ஒரு நிகழ்வையும் அதை பற்றிய தங்கள் எண்ணத்தையும் தனித்தனியாக பிரித்துப் பார்க்க அவர்கள் பழகிக் கொண்டார்கள். ஒரு நிராகரிப்பு என்பது வெறும் நிராகரிப்பு மட்டுமே, அது ஒன்றும் பேரிழப்போ அல்லது தனிப்பட்ட அவமானமோ கிடையாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இந்த சூப்பர் பவர்தான் அவர்களை பிறரை ஈர்க்கும் வல்லமை படைத்தவர்களாக மாற்றுகிறது. சரி, இப்போ இந்த தத்துவங்களை வச்சு சில முக்கியமான யுக்திகளை பார்ப்போம். இதுல முதன்மையானது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், விலக்கப்பட்ட கனி விளைவு, ஃபார்பிடன் ஃப்ரூட் எஃபெக்ட். மனுஷங்களோட மனநிலை எப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலோ இல்ல அது ரொம்ப அபூர்வமானதுன்னு தெரிஞ்சாலோ அது மேல நமக்கு ஒரு தனி ஈர்ப்பு வந்துடும். அதோட மதிப்பும் நம்ம கண்ணுக்கு அதிகமா தெரியும். இதைத்தான் மார்க்கெட்டிங் செய்யறவங்க அடிக்கடி பயன்படுத்துறாங்க. லிமிடெட் எடிஷன், கிளப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்மள அதை வாங்க வைப்பாங்க. இதே டெக்னிக்கை நீங்க உங்க பேச்சிலையும் பயன்படுத்தலாம். ஒரு விஷயத்த மத்தவங்க மேல திணிக்காம
அத ஒரு ரகசியமான விஷயம் மாரியோ, இல்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் மாரியோ சொல்லணும். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைகிட்ட ஒரு புத்தகத்த பத்தி பேசும்போது, "இந்த புத்தகத்த படி, இது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்" அப்படின்னு சொல்றத விட, "இந்த புக் இப்போதைக்கு உனக்கு வேண்டாம். இது உன்ன விட பெரிய பசங்க படிக்கிறது" அப்படின்னு சொல்லிப் பாருங்களேன். உடனே அந்த புத்தகத்தோட மதிப்பு அவங்க கண்ணுக்கு அதிகமாயிடும். தானும் வளர்ந்த பையன்தான்னு நிரூபிக்க அந்த புத்தகத்தை எப்படியாவது படிக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. இங்க நீங்க அவங்களை கட்டாயப்படுத்தல, ஆனா ஒரு ஆர்வத்தையும் அது கிடைக்காதுங்கிற ஒரு தட்டுப்பாட்டையும் உருவாக்குறீங்க. இங்க ஒரு பொக்கிஷம் இருக்கு, ஆனா இது உனக்கு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லாம சொல்லும்போது, அது மத்த எல்லா கட்டளைகளை விடவும் ரொம்பச் சிறப்பா வேலை செய்யும். அடுத்த ஒரு சக்தி வாய்ந்த யுக்தி, தேர்வு செய்யும் வாய்ப்பை மற்றவர்களுக்கு வழங்குவது. பொதுவாகவே மனிதர்கள் எல்லா சூழலிலும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். நாம் அவர்களுக்கு 2 விருப்பங்களைக் கொடுக்கும்போது, அந்த 2மே நமக்கு சாதகமானதாக இருந்தாலும், தாங்களே முடிவெடுத்த திருப்தியில் அவர்கள் அந்தச் செயலைச் செய்ய முன்வருவார்கள். இந்த முறையை குழந்தைகளிடம் அடிக்கடி கையாளலாம். "போய் பல் துலக்கு" என்று கட்டளையிடுவதற்கு பதிலாக, "உனக்கு நீல நிற பிரஷ் வேண்டுமா அல்லது சிவப்பு நிற பிரஷ் வேண்டுமா?" என்று கேட்டுப் பாருங்கள். இப்போது குழந்தையின் கவனம் நிறத்தை தேர்ந்தெடுப்பதில்தான் இருக்குமே தவிர, பல் துலக்க வேண்டுமா வேண்டாமா என்பதில் இருக்காது. தான் எடுத்த முடிவின்படி மகிழ்ச்சியாக அந்த குழந்தை பல் துலக்கச் செல்லும். இதே யுக்தி பெரியவர்களிடமும் மிகச் சிறப்பாக வேலை செய்யும். உதாரணமாக, உங்கள் சக ஊழியரிடம், "இந்த ரிப்போர்ட் செய்ய எனக்கு உதவுகிறீர்களா?" என்று கேட்பதற்கு பதிலாக, "இந்த ரிப்போர்ட்டை எப்போது முடிக்கலாம்? இன்று மதியமா அல்லது நாளை காலையா?" என்று கேளுங்கள். இங்கே "உதவ முடியாது" என்ற வாய்ப்பிற்கே நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. அவர் ஏற்கனவே சம்மதித்து விட்டதாகக் கருதி, நேரத்தைப் பற்றிய பேச்சுக்கு நேரடியாகச் செல்கிறீர்கள். இது ஒரு மென்மையான, ஆனால் மிகவும் பயனுள்ள அணுகுமுறை. மற்றவர்களுக்கு அதிகாரம் இருப்பது போன்ற உணர்வைத் தந்து, அதே சமயம் அவர்களை நமக்குச் சாதகமான முடிவை நோக்கி நகர்த்துவதே இந்த யுக்தியின் ரகசியம். பணிச்சூழலில் இது எப்படிச் செயல்படுகிறது என்று ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம். உங்கள் கீழ் வேலை செய்யும் ஒருவரிடம் ஒரு கூடுதல் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அந்த வேலை அவ்வளவு சுவாரஸ்யமானதாக இருக்காது. "இதைச் செய்" என்று நீங்கள் நேரடியாக கட்டளையிட்டால், அது அவருக்கு மனரீதியாக ஒரு சலிப்பை அல்லது எதிர்ப்பை உண்டாக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்டோயிக் அணுகுமுறையை பயன்படுத்தலாம். அவரை அழைத்து இப்படி பேசுங்கள்: "செல்வா, நமக்கு ஒரு சவாலான வேலை வந்திருக்கிறது. உண்மையைச் சொல்லப்போனால், இது கொஞ்சம் சலிப்பான, யாருக்கும் பிடிக்காத ஒரு வேலைதான். இதை முதலில் ரமேஷிடம் கொடுக்கலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய பொறுப்பை அவனால் சுமக்க முடியுமா என்று எனக்குச் சந்தேகமாக இருக்கிறது. எனக்கு உங்கள் ஞாபகம்தான் வந்தது. இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் இருப்பதால் இதைச் செய்ய நீங்கள் மறுத்தாலும் எனக்கு வருத்தமில்லை. இது நிஜமாகவே ஒரு கடினமான சவால். இங்கே நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த வேலையின் கடினத்தன்மையை முன்கூட்டியே நேர்மையாக விவரித்தீர்கள். இன்னொரு ஊழியருடன் ஒப்பிட்டுப் பேசியதன் மூலம் அவரது திறமைக்கு ஒரு சவால் விடுத்தீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அதை மறுக்கும் உரிமையை அவருக்குக் கொடுத்து, முடிவெடுக்கும் அதிகாரத்தை அவரிடமே ஒப்படைத்தீர்கள். 10 முறை இப்படிச் செய்தால் 9 முறையும் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? தன் திறமையை நிரூபிக்க, "இல்ல சார், நான் பார்த்துக் கொள்கிறேன், அந்த வேலையை என்னிடமே கொடுங்கள்" என்று அவராகவே முன்வருவார். இதே தந்திரம் நண்பர்களிடமும் நல்லா வேலை செய்யும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு வித்தியாசமான ஆர்ட் ஹவுஸ் படத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க நண்பர்களுக்கு வெறும் ஆக்ஷன் அல்லது மாஸ் படங்கள் தான் பிடிக்கும்னு வச்சுப்போம். "இந்த படம் செமையா இருக்கும், கண்டிப்பா போவோம்னு நீங்க கட்டாயப்படுத்தினா அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இப்படி சொல்லிப் பாருங்க: "நண்பர்களே, ஒரு வித்தியாசமான படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. கிரிட்டிக்ஸ் எல்லாம் இத ரொம்ப பாராட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு இது கண்டிப்பா போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் செட் ஆகாது. நாம எப்பவும் போல ஒரு ஆக்ஷன் படத்துக்கே போயிடலாம்." இப்படி சொல்லும்போது நீங்க அவங்க மேல எந்த அழுத்தத்தையும் கொடுக்கல. அதே சமயம் அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தையும் தூண்டுறீங்க. "அப்படி என்ன படம் அது? எல்லாருக்கும் புரியாது, நமக்கு புரியாதா?" அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மத்தவங்கள விட நாம கொஞ்சம் ஸ்பெஷல்னு காட்டிக்கணும்ங்கிற அவங்களோட ஆசையை இது தூண்டும். அப்புறம் என்ன?
கடைசியில அவங்களே வந்து சரி விடு, அந்த வித்தியாசமான படத்தையே ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அதிக வாய்ப்பு இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ரிவர்ஸ் சைக்காலஜிய நம்ம நமக்கே கூட பயன்படுத்திக்கலாம். பொதுவா நம்ம மூளை எதையாவது கட்டாயப்படுத்தினா அதை எதிர்க்கத்தான் பார்க்கும். நான் கண்டிப்பா டயட்ல இருக்கணும், இல்லனா நாளையில இருந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஒரு அழுத்தம் உருவாகுது. இதனாலேயே நாம அந்த வேலைய தள்ளி போட ஏதாவது ஒரு சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனால உங்க மூளைய கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஏமாத்தி பாருங்க. வர்ற திங்கட்கிழமையில இருந்து நான் ஓடப் போறது இல்ல. ஆனா திடீர்னு எனக்கு ஓடணும்னு ஆசை வந்தா மட்டும் வேணும்னா கொஞ்ச நேரம் ஓடலாம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இல்லனா நான் ஒன்னும் டயட்ல இருக்க போறதில்ல, அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிட்சாவுக்கு பதிலா சாலட் சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு சின்ன சோதனை மாதிரி தான். பிடிக்கலையா, நாளைக்கு பிட்சாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வேலைய கட்டாயமா செய்யணும்ங்கிற அழுத்தத்தை குறைக்கும்போது மனசுக்குள்ள இருக்கிற தடையும் தானா மறைஞ்சிடும். ஒரு கடமைய சின்ன விளையாட்டா மாத்திட்டா இலக்கை அடையறது ரொம்ப சுலபமா இருக்கும். இததான் ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் நமது எண்ணங்களை கையாளுதல் அப்படின்னு சொல்றாங்க. முடிவாக இந்த முறையில் உள்ள முக்கியமான சவாலையும் அதே நேரத்தில் அதனால் கிடைக்கும் பலனையும் பற்றி பார்ப்போம். இந்த தலைகீழ் உளவியல் ரிவர்ஸ் சைக்காலஜி என்பது 100% உத்தரவாதம் கொண்ட ஒன்றல்ல. சில நேரங்களில் நீங்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதையே அவர்கள் தேர்ந்தெடுத்து விடக்கூடும். உதாரணமாக, ஒரு சிறுவனிடம் கணிதம் உனக்கு வராது என்று சொன்னால் அதை அவன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அந்த பாடத்தையே அறவே கைவிட்டுவிட வாய்ப்புண்டு. எனவே இந்த உத்தியை பயன்படுத்தும் போது ஒரு உண்மையான ஞானியைப் போல எந்த முடிவையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். இங்கேதான் இந்த முறையின் உண்மையான வெற்றியே அடங்கியிருக்கிறது. மற்றவர்களை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என்ற மாயையை தகர்த்தெறிய இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மற்றவர்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை மதிக்க இந்த அணுகுமுறை உங்களை தூண்டுகிறது. இங்கே நீங்கள் ஒரு பொம்மலாட்டக்காரராக இருக்காமல் ஒரு அறிவார்ந்த தோட்டக்காரராக மாறுகிறீர்கள். ஒரு செடி வேகமாக வளர வேண்டும் என்பதற்காக அதை நீங்கள் பிடித்து இழுப்பதில்லை. மாறாக மண்ணை பக்குவப்படுத்தி நீர் பாய்ச்சி போதிய வெளிச்சம் தந்து அதற்கான சிறந்த சூழலை உருவாக்குகிறீர்கள். அதன் பிறகு அந்த செடி மலருமா இல்லையா என்பது அதன் விருப்பம். மற்றவர்களின் சுதந்திரத்தை முழுமனதோடு ஏற்றுக்கொள்வதில்தான் உண்மையான அறிவும் வலிமையும் அடங்கியிருக்கிறது. சரி, இப்போது நாம் பார்த்த விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம். உறவுகளிலும் பேச்சிலும் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? மற்றவர்களின் எண்ணங்களை வலுக்கட்டாயமாக மாற்ற முயல்வதுதான். நாம் எவ்வளவு அதிகமாக ஒருவரை வற்புறுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக எதிர்ப்பையே மீண்டும் சந்திக்கிறோம். ஆனால் ஸ்டோயிசிசம் மற்றும் உளவியல் நமக்கு வேறு ஒரு சிறந்த வழியை காட்டுகின்றன. ஒரு மூடிய கதவை உடைப்பதற்கு பதிலாக அந்த நபரிடமே சாவியை கொடுத்து அவர்களையே அதை திறக்கச் செய்வதுதான் அந்த ரகசியம். இது போராட்டத்திலிருந்து தந்திரமான திட்டமிடலுக்கும் அழுத்தத்திலிருந்து உண்மையான செல்வாக்கிற்கும் மாறும் ஒரு வழிமுறை. இதை நீங்கள் பின்பற்றும்போது தேவையற்ற விவாதங்களில் உங்கள் மன அமைதியை இழக்க மாட்டீர்கள். மற்றவர்களின் சுதந்திரத்தை நீங்கள் மதிப்பதால் உங்கள் உறவுகள் இன்னும் ஆழமாகும். மிக முக்கியமாக, மக்கள் உங்களுக்கு உதவ முன் வருவதால் உங்கள் இலக்குகள் மிக எளிதாக நிறைவேறும். நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான வலிமை என்பது ஒருவரை பணிய வைப்பதிலில்லை, அவரை செயல்படத் தூண்டுவதில் இருக்கிறது. அதற்கு சில நேரங்களில் மற்றவர்கள் மீதான கட்டுப்பாட்டை தளர்த்தி இயல்பாக நடப்பவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வது அவசியமாகிறது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இது உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. எந்தச் சூழ்நிலைகளில் நீங்கள் மற்றவர்களிடம் அதிக பிடிவாதத்தை எதிர்கொள்கிறீர்கள்? உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள். நாம் விவாதிப்போம்.